கைகளை தட்டி பிடிச்ச ஆவியில ஷபா ரகத்தன பௌடமானி அந்த ரகத்தடா ரகசியா. ஆமென். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது வேற. ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் எப்ப செய்ய போறேங்கிறாரு. 5 வருஷம் கழிச்சு இல்ல, 25 வருஷம் கழிச்சு அல்ல, இப்போ. எத்தனை பேர் இந்த தீர்க்கதரிசன வார்த்தையை பிடிக்கிறீங்க? ஓ ராபா, இன்னைக்கு இப்போ என் தேவன் எனக்கு புதிய காரியத்தை அவர் செய்கிறார். ஆவில 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 உடமன ரகத்தன பௌடகா சதா ரகத்தன உடமன பௌடமானி அந்தல் கடா. பிடிச்சுக்க 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 பிடிச்சுக்க. ஆமென். ஒரு அல்லேலூயா. ஒரு சரணத்தை பாடலாமா? கேரி சாற்று நீ வச்சி போனாலும் வச்சாத ஜீவ ஊற்று. கேரி சாற்று நீர் கேரி சாற்று நீர் வச்சி போனாலும் வச்சாத ஜீவ ஊற்று. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பு, பின்னிட்டு பாராமல் அழைத்தவர் கரம் நடத்தும். என் தெய்வம் அழைத்தவர் கரம் நடத்தும், அழைத்தவர் கரம் நடத்தும். நல்லாவில்லை எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கு எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்லா கவனிங்க. ஏசாயா என்கிற தீர்க்கனை கொண்டு அவர் தம்முடைய ஜனத்தோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளையும் சிந்திக்க வேண்டாம். அப்போ முதல் ஆராதனையில நம்மளை முன்னேற விடாத 7 விதமான நினைவுகளை குறித்து தேவன் பேசினார். நம் முன்னேறி செல்ல முடியாது அல்லது செல்ல விடாத 7 விதமான நினைவுகள். இந்த நினைவுகள் என்ன பண்ணுமா? ஒரு மனிதனை தேவன் செய்கிற அந்த புதிய காரியத்துக்குள்ளே அவனை வரவிடாதபடி அதை தடுத்து நிறுத்தி போடுமா. அதனால்தான் 7 விதமான நினைவுகளை குறித்து ஆண்டவர் பேசினார். நேரமில்லை, முதல் ஆராதனுடைய செய்தி யூடியூப்ல லைவ் ப்ரோக்ராம் இருக்கு, பார்த்துக்கிடுங்க. நல்லா கவனிங்க. இந்த 7 நினைவுகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இருந்ததுனால அவங்களால எதுக்குள்ள வர முடியலன்னா, புதிய காரியத்துக்குள்ள. என்ன காரியம்? தேவன் தன் ஜனத்தை குறித்து அவன் செய்ய போகிறேங்கிற புதிய காரியத்துக்குள்ள அவங்களால வர முடியல. அப்ப ஆண்டவன் என்ன பண்றாரு? இந்த பழையவைகளை முதல்ல இவங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? நீக்கணும். எதை நீக்கணுங்க? பழையவைகளை. சத்தமா சொல்லுங்க. பழையவைகளை நீக்கி போடணும். சொல்லுங்க. பழையவைகளை. பழையவைகளை. எந்த பழையவைகள்? என்ன ஓட விடாம, நான் ஓடக்கூடாம, நான் எழும்ப கூடாம, நான் எழும்ப முடியாம, நான் ஆசீர்வதிக்கப்படாம, நான் ஆசீர்வதிக்க கூடாம எந்தெந்த நினைவுகள் என்ன முடக்கி வச்சிருக்குதோ, எந்தெந்த எண்ணங்கள் என்ன கட்டி சிறையாக்கி வச்சிருக்குதோ, அந்த நினைவுகளை தேவன் என்ன பண்ணணுமா? நீக்கி போடணும். ஆமென் சொல்லுங்க. நல்லா ஆமென் சொல்லுங்களேன். நல்லா ஆவியில நிரம்பி சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் மேல ஒரு புது அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு அது தோன்றுங்கிறேன். இன்னைக்கு உங்க மேல இறங்குங்கிறேன்.
ஆவியானவர் அடத்து கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறாருன்னா ஒரு பலத்த அபிஷேகத்தின் கரம் உங்க மேல அசைவாடும். விசுவாசிக்கிற பிள்ளாவிலே ஆமென் சொல்லுங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது இந்த பழைய நினைவுகள் கொஞ்சம் இன்னைக்கு அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டச் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான வார்த்தைக்குள்ள போயிடுவோம். கிகம் ப்ராவர்டிடஸே வேதம் சொல்லுது அன்னாளுடைய சிந்தை அந்த பழையவைகளை குறிச்சே இருந்தது. புதிய காரியம் நடக்கணுங்கிற என்ன இருக்குது, தான் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் வெளிப்படணுங்கிற ஆசை இருக்குது, விருப்பம் இருக்குது. ஆனா அந்த பழைய நினைவுகள் அவளை ஓடிக்கிட்டே இருந்தது. அது அவளுக்குள்ள எப்படி ஆச்சா, ஒரு கட்டை போல மாறிடுச்சு. அவளுக்குள்ள அது என்ன பண்ணுச்சா, பெலவானின் வில்லா இருந்தது. எப்படிப்பட்ட வில்? அவளை தள்ளாட பண்ணுகிற வில், அவளை தடுமாற பண்ணுகிற வில். அவ ஓடுறா, அவ ஜீவிக்கிறா. ஆனா எப்படி ஜீவிக்கிறா? தள்ளாடி ஜீவிக்கிறா. ஆண்டவருக்குள்ள நடக்கிறா. எப்படி நடக்கிறா? தள்ளாடி நடக்கிறா. அவ ஜீவியம் பண்றா. எப்படி பண்றா? தள்ளாடி பண்றா. அவ வாழ்க்கை போகுது. எப்படி போகுது? தள்ளாடி போகுது. இதை கேட்கிற உங்களுக்கு ஆவியானவர் சொல்றார், உங்க வாழ்க்கை கூட சரியா போகல, பெலனா போகல, ஆவியில போகல, ஆசீர்வாதத்துல போகல, நன்மையில போகல, கிருபையில போகல, ஜெயத்துல போகல, அற்புதத்துல போகல, அடையாளத்துல போகல, சாட்சியா போகல. ஒருவேளை போனாலும் தள்ளாடி போகுது. நல்லா கவனிக்கணும். எப்படி வாழ்க்கை போகுதுங்க அவ வாழ்க்கை. ஆனா அவ யார்? தீர்க்கதரிசியை பெற்றெடுக்க போகிற தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தேசத்துக்கே ஆசீர்வாதத்தை பெற்றெடுக்க போகக்கூடிய, தேசத்தை விடுவிக்கக்கூடிய அபிஷேகத்தை நான் சாமுவேல்னு சொல்ல மாட்டேன், அவ அபிஷேகத்தை பெற்றெடுத்தா. ஆமென் சொல்லுங்களேன். தேசத்தை ரட்சிக்கிற அபிஷேகத்தை அவ பெற்றெடுக்க போறா. அதனாலதான் சத்துரு எங்க குறி வைக்கிறானா, இவளை தள்ளாட பண்ணினா அவ எதை பெற முடியாது? தேசத்தை ரட்சிக்கிறேன், தேசத்தை விடுவிக்கிறேன், தேசத்தை ஜெயத்துக்குள்ள நடத்துகிறேன், தேசத்தை மகிமைக்குள்ள நடத்துகிறேன், தேசத்தை அவருக்குள்ள நடத்துகிறேன். அந்த அபிஷேகத்தை அவ பெற்றெடுக்க போறா. அதனால சத்துரு என்ன பண்றான், இவளை தள்ளாட பண்ண வைச்சா. அதுக்கு பேர் தான் அவ சொல்றா பெலவானின் வில். என்ன சொல்றா? பெலவானுடைய வில் என்ன பண்ணிச்சான்? அவளை தள்ளாட பண்ணிச்சான். அப்போஸ்தலர்களும் படகுல போனாங்க. அவங்க படகு அமிழ்ந்து போகத்தக்கதாக தள்ளாடிச்சான். அடிக்கிற அந்த காற்றினாலையும் வீசின அந்த புயலினாலும் எழும்பின அந்த கொந்தளிப்பினாலும் அந்த படகு தள்ளாடுறது மட்டுமல்ல, அமிழ்கி போகத்தக்கதான் போச்சான். எப்போ அந்த தள்ளாடுகிற ஜீவியம் வரும் பொழுது இவங்க யாரை பார்க்க மறக்கிறாங்கன்னா, இயேசுவை பார்க்க மறக்கிறாங்க. சாத்தானுடைய நோக்கம். தள்ளாடும் பொழுது யாரை பார்க்கணும்? அலையவா, கொந்தளிப்பை வா, சமுத்திரத்தை வா, சூழ்நிலை வா, யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்கணும். இவங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனை யாருக்கு இருக்குது? இயேசு அந்த படகுல தான் இருக்கிறாரு. ஆனா அவர் தள்ளாடலை. அவர் என்ன தெரியுமா பண்றாரு? நித்திரையா இருக்கிறார். வேதம் சொல்லுது, யாருக்கு நித்திரை வரும்? யாருக்கு நித்திரை வரும்? மனதில் மகிழ்ச்சி, இருதயத்தில் சந்தோஷம், சிந்தையில் சமாதானம். அப்படி இருக்கிறவங்க எதையும் நினைக்க மாட்டாங்க. சில பேருக்கு நம்ம பார்த்தா பொறாமையா இருக்கும். உட்கார்ந்தா கூட தூங்கிடுறானே, இப்பதான் நான் பேசினா தூங்கிட்டானே, அட இந்த செகண்ட் நான் பேசிட்டே இருப்பான். நம்ம பாட்டு பேசிப்போம். அப்புறம் பிரதர், அப்புறம் இங்க பார்த்தா ஆளு இங்க போயிட்டு இருக்கோம், இங்க நான் காணணும். நம்மளால தூக்க முடியாது. இங்க பிறலுவான், பல சிந்தை வரும். ஐயோ வேண்டாம், ஸ்தோத்திரம்,
இங்க பெறலாம், அதை விட சிந்தை வரும். சோத்துற ஆண்டவரே, மல்லாக்கப்படுது, ஐயோ இது அதை விட பிரச்சனை, குப்பரப்படுத்த ஐயோ பாதாளமே தெரியுது. ஏன்? சிந்தையிலும் மனதிலும் எண்ணத்திலும் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. ஆனா ஏசப்பா கடல் கொந்தளிக்குது, படகே அமலத்தக்கதாக தண்ணி உள்ள வந்துருச்சு. ஆனா இவர் நித்திரையா இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் சமாதான பிரபு. ஆமே. நேற்று தூங்கிட்டே இருந்தேன், ஏசியில இருந்து உஸ்ஸுன்னு ஒரு சத்தம். திடீர்னு சத்தம். நைட் எத்தனை மணிக்கு? 1:45. சத்தம் கேட்குது. ஏன்னா நான் ஒரு யூடியூப்ல பார்த்தேன், அந்த ஏசிக்குள்ள சர்பம் இருந்தது. என்ன சுன்னு சத்தம் கேட்குது. எந்திரிச்சு இவங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா லைட்டு போட்டால் பிள்ளைக்கு எந்திரிச்சிருமேன்னு சொல்லிட்டு, நம்ம பிள்ளைக்கு லைட்டு போட்டாலும் எந்திரிக்காது, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு செல்போனில் லைட்டை போட்டு பார்க்குறேன். என்ன உசு உசுன்னு சத்தம் கேட்குது. சரி, நான் எந்திரிச்சு பார்க்குறப்ப சத்தம் கம்மியாகுது. படுத்தா மறுபடியும் சத்தம் கேட்குது. ஆஹா, என்னமோ எதை மாத்தினான்னு தெரியலையான்னு போட்டா அதை விட சத்தம் வருது. இன்னமும் நடக்குது. எனக்கு வேற பையன் ஏசி வெடிச்சிருச்சுன்னு அப்பதான் சாயந்தரம் பார்த்தேன். வெடிச்சிருமோ இயேசுவின் நாமத்துல. விடிய விடிய தூக்கம் இல்லை. இந்த ஏசி பாட்டுக்கு நமக்கு என்ன வர மாட்டேங்குது. ஆனா ஏசப்பா தூங்குறாரு. கொந்தளிப்பு வரப்ப என்ன பண்றாரு? தூங்குறாரு. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுது? ஐயோ சாகரம், ஐயோ சாகரம், ஐயோ சாக போறான், ஐயோ சாக போறான். உன்னை கரை சேர்ப்பேன்னு சொல்லிட்டாருடா. உன்னை கரை சேர்ப்பேன்னு சொல்லிட்டாரு. வா அக்கறைக்கு போலான்னு சொல்லித்தானே கூப்பிட்டாரு. வாக்கு பண்ணினவர் மாறாதவர். பிரச்சனை இல்லை. இப்ப ஏன் சூனியமா? இயேசுவின் நாமத்துல. நல்லா கவனிங்க. வேதம் சொல்லுது அந்த படகு ஆடுது, ஆனா இவர் ஆடல. நாளைக்கு கழுத்துக்கு கத்தி. யாருக்கு? பேதுருக்கு. நீங்க வேற மாதிரி நினைச்சிட கூடாது. யாருக்கு கத்தி? பேதுருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு? சிந்தனை என்னல்ல, நாளைக்கு சாக போறோங்கிற பயம் இல்ல, நாளைக்கு கழுத்தே இருக்காது இல்ல. படுத்தா மனைவி, ஆஹா ஐயோ குடும்பம், மாமியார், பிள்ளைகள், ஒரு சிந்தை வரல. நாளைக்கு என்ன? கழுத்து இருக்காது. ஏரோது நாளைக்கு என்ன பண்ணிட்டான்? கழுத்தை வெட்ட வேண்டாம், சிறை சேதன்ட்டான், தீர்ப்பு எழுதிட்டான். ஆனா இவரு அது கையில சங்கிலி, ரெண்டு பக்கம் சங்கிலி, கால சங்கிலி, வெறும் உடம்போட. எப்படி ஆள் படுத்து ரெண்டு பேரு காவலாளி, 2 பேரு, 3 காவலுக்குள்ள மனுஷன். தூக்கனாலும் தூக்கம். எப்படி தூக்கம் வந்தது? பிரஷரே இல்லை. சொல்லுங்க, பிரஷரே இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க, பிரஷரே இல்லை. பிரஷர் குக்கருங்கிறதுக்கு அங்கே வேலையே இல்லை. இங்க என்ன இல்லை? பிரஷரே இல்லை. பிபி, லோ பிபி, ஐ பிபி, எந்த பிபியும் இல்லை. ஆள் எப்படி தூங்குறாரு? யாக்கோப்புக்கு எங்க போவனே தெரியாது. அடுத்த எம் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, தனியா போக போறேன். மாமா எப்படி இருப்பான்னு தெரியாது, அவன் எப்படி இருப்பான்னு புரியாது. ஆனா என்ன வருது? ஏன் சிந்தனை என்ன இல்ல? ஏன் கேரி சாற்று நீ வற்றி போனாலும் வற்றாத ஜீவ ஊற்று நமக்கு உண்டு. கேரி இருங்க இருங்க. உங்களுக்கு சந்தேகமா? பாடலாமா வேண்டாமான்னு சந்தேகமா?
ஆவில நிரம்பி பாடுங்க. அழைச்சவர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். கேரி சாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவ ஊற்று. வற்றாத ஜீவ நதி நமக்கு உண்டு. கேரி சாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவ நதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும் என் தெய்வம். அழைத்தவர் கரம் நடத்தும். அழைத்தவர் கரம் நடத்தும் என் தெய்வம். அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா. அப்போ இந்த பெலவானுடைய வில் தேவனுடைய மகிமையை பெற்றெடுக்க போகிறேன். அன்னால என்ன பண்ணுதான்? சல்லாட பண்ணுது. அவ வாழ்க்கை போய் எப்படி போகுது? இன்னைக்கும் நாளைக்கும் அப்படியா? சல்லாடுகிறாள். வேதம் சொல்லுகிறது நீதிமானுடைய பாதைகளை நடைய அவன் ஜீவியத்தை தேவன் ஒருபோதும் ஒரு நாளும் தள்ளாட விட மாட்டார். என்ன பண்ண மாட்டாருங்க? நமக்கு தள்ளாட்டு கிடையவே கிடையாது. சொல்லுங்களேன். ஆவில வேணா ஆடலாம், வேற இதுல என்ன பண்ணாது. ஆமென் சொல்லுங்களேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அண்ணாள் என்ன பண்றா? தள்ளாடுகிறா. ஏன்? அந்த பழைய நினைவு, அவளை தோற்கடிக்கிற நினைவு, அவளை பிரசவிக்க விடாம, அவ வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வராம, அவ வாழ்க்கையில மகிமையை கொண்டு வராம, அவ வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வராம, தேசத்துக்கு நன்மையை பெற்றெடுக்க முடியாதபடி அவ வாழ்க்கையை தள்ளாட பண்ணின வல்லமை. இவ யோசிச்சா, இந்த எண்ணம் இருந்ததுன்னா நான் தேசத்துக்கு ரட்சிப்பை பெற்றெடுக்க முடியாது. சொல்லுங்க. அப்ப அன்னாள் மேல வெளிப்படக்கூடிய அபிஷேகம் என்னது? அன்னாள் கர்ப்பத்தில் வெளிப்படக்கூடிய அபிஷேகம் எது? தேசத்தை விடுவிக்க போறது. புரியலையா? அன்னாள் அவ கர்ப்பத்தை நிரப்ப போறது எது? தேசத்தை ரட்சிக்க போறது, தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகுது. அவ தலைய நிமிர பண்ண போகுது. ஒண்ணு கேட்டவளுக்கு 7 கொடுக்கக்கூடிய ஒரு மகிமை அவ கற்பனை என்ன பண்ண போகுது? சுமக்க போகுது. ஆனா இந்த ஆவி என்ன பண்ணுதா? இந்த எண்ணங்கள் என்ன பண்ணுதா? அவளை தள்ளாட பண்ணுது. அவர் முடிவுக்கு வர்றா, இந்த எண்ணம் இருக்க வரையும் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்காது. சொல்லுங்க. இந்த எண்ணம் நான் பெற முடியாது. சொல்லுங்க. இந்த எண்ணம் இருக்கும் வரையில் நான் பெற முடியாது. சொல்லுங்களேன். இந்த எண்ணம் எனக்குள்ள இருக்கும் வரையில் நான் பெற முடியாது. அதனால இந்த எண்ணத்தை நான் எங்க ஊற்றணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பெலவானின் கட்டை எங்க உடைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அந்த அபிஷேகம், அந்த அழைப்பு, அந்த தெரிந்து கொள்ளுதல், அந்த முன்குறித்தல் அன்னால தட்ட ஆரம்பிச்சிருச்சு. அன்னால எழுப்ப ஆரம்பிச்சிருச்சு. அன்னால எழும்பி ஓட வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னால ஆலயத்துக்குள்ள நடத்த ஆரம்பிச்சிருச்சு. அன்னால ஜெபத்துல நடத்த ஆரம்பிச்சிருச்சு. அன்னால துதியில நடத்த ஆரம்பிச்சிருச்சு. அன்னாளுக்குள்ள ஒரு ஜெப ஆவியே அந்த ஜெபத்துக்குள்ள அவளை நடத்த ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஓ மூலியமா வெளிப்பட வேண்டிய நன்மையே, உனக்குள்ள இருந்து வெளிப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தை, அது ஆவிக்குரிய பூமிக்குரிய காரியத்தை வெளிப்படுத்த முடியாதபடி
எந்த வல்லம் உன்னை தள்ளாட பண்ணுது. ஆனால் எந்த தெய்வம் அவர் அழைப்பு உன்னை தட்டுதீப்பா. அவர் மகிமை உன்னை தட்டி உன்னை ஜெபத்துக்குள்ள, உன்னை ஜெயத்துக்குள்ள, உன்னை விடுதலைக்குள்ள, உன்னை ஆலயத்துக்குள்ள, உன்னை அற்புதத்துக்குள்ள, உன்னை மகிமைக்குள்ள, உன்னை தீர்க்க தரிசனத்துக்குள்ள, உன்னை நன்மைக்குள்ள அது நடக்குது. பிடிங்க பிடிங்க பாரு, போட்டு எடுக்குது அபிஷேகம். பிடிச்சு எடுக்கட்டும் அக்கினி. எலியாவின் தேவனே தட்டட்டு தட்டட்டு தட்டட்டு. அமர விடாதீங்க, அமர விடாதீங்க, அமர விடாதீங்க, அமர விடாதீங்க. அந்த அழைப்பு, அந்த அழைப்பு, அந்த அழைப்பு அவளை தட்டி எழுப்பட்டா, அவளை தட்டி எழுப்பட்டா. ஆலயத்துக்குள்ள நடத்தட்டா, அற்புதத்துக்குள்ள, நன்மைக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தட்டா, நடத்தட்டா. யாருக்கு இந்த வார்த்தை வருது? இன்னைக்கு உன்னை தட்டி எழுப்பத்தான் போறாரு. நீ எப்படி வந்தேன்னு அவருக்கு தெரியும். நீ உடைஞ்சு வந்தது அவருக்கு தெரியும். நீ உடைஞ்சு வந்தது அவருக்கு தெரியும். நீ பலகீனமா வந்தது அவருக்கு தெரியும். நீ கிளேசமாகி வந்தது அவருக்கு தெரியும். அந்த ஆலயத்துக்குள்ள அவளை கொண்டு வந்தது அவ கட்ட அறுத்து, அவ பலவானா மாற்றி, பலவானின் வில்ல உடைச்சு ஏழை பெற்றெடுக்கிறவளா மாற்றக்கூடிய அந்த அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். புதிய காரியத்தை, புதிய காரியத்தை, புதிய காரியத்தை அடப்பிக்கிற, அடப்பிக்கிற அபிஷேகம், அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும். உணர்வில்லாதவங்களுக்கு இது விளங்கவே விளங்காது. இந்த வார்த்தை உணர்வில்லாதவங்களுக்கு. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த வார்த்தை யாருக்கு போதோ அவங்களால உட்கார முடியாது. மற்றவன் என்ன வேணாலும் பண்ணிக்க, நோ ப்ராப்ளம். நீ இப்படியே உட்கார்ந்து காலத்தை ஓட்டு. 4 குஷ்டரோகி மாதிரி என்னைக்கு நீ மாறுவோ தெரியல. ஒண்ணு சொல்றேன், வார்த்தை வந்துருச்சு. அவ ஒரு குறிப்பிட்ட கால வரல உட்கார்ந்துகிட்டே தான் கிடந்தா, ஒரு குறிப்பிட்ட நாள் அழுதுகிட்டே இருந்தா. ஆனா அந்த அழைப்பு இனி அவ அழக்கூடாதுன்னு தீர்மானிக்குது. அந்த தெரிந்து கொள்ளுது இனி அவ தள்ளாடக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணது. அவரை அழைத்தவர் இனி அவ கால்கள் தள்ளாடக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறாரு. இனி நீ அழக்கூடாது, உன்னை தள்ளாட பண்ணுகிறேன். அந்த பலவானின் வில்ல உன் ஜெபம் உடைக்கனா, உன் துதி உடைக்கனா, உன் மேல வெளிப்படுகிறேன் அந்த அபிஷேகம். எதெல்லாம் உன்னை தள்ளாட பண்ணுதோ, எந்தெந்த வல்லமை உன்னை தள்ளாட பண்ணுதோ, அந்த வில்லை, அந்த ஆயுதத்தை செயலிழக்க பண்ணுகிறேன். ஒரு ஜெபத்தை உனக்குள்ள தேவன் கொளுத்துறாரு, 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 கொளுத்துறாரு. எரியட்டா, எரியட்டா. சுழல் காற்று, அக்கினி காற்று, அக்கினி காற்று, சுழல் காற்று, பற்றி எரியணுமே, பற்றி எரியணுமே. ஆண்டவரே, பலவானின் வில்லை, பலவானின் ஆயுதங்களை செயலிழக்க பண்ணுகிறேன். ராஜரிக அபிஷேக நதி எழுபணுமே, எழுபணுமே, எரியணுமே, எரியணுமே. பலவானின் வில்லை முறித்து போடுகிற, பலவானின் வில்லை முறித்து போடுகிற அப்பா, அந்த அபிஷேகம் எழுவிடுமே, அந்த அபிஷேகம் எழுவிடுமே. பற்றி எரிய செய்யுங்க.
ஆவியானவரே, எனக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல நீ ஜெபிக்க முடியாம சும்மா நீ பாவமாலம் காட்டுற. நீ சும்மா ஜெபிக்கணும்னு நீ ஜெபிக்கலாம். ஆனா உண்மையா ஒரு கூட்டம் ஜெபிச்சிட்டு இருக்குது. உன்னால ஜெபிக்க முடியல, உன் சிந்தை அது இடம் கொடுக்க மாட்டேங்குது, உன் மன இடம் கொடுக்க மாட்டேங்குது. வேணா எழுதி வச்சுக்க, நீ அப்படியே தான் உட்காருவே. ஆனா ஜெபிக்கிறவன் நீ கீழே உட்கார மாட்டான், இனி அவன் கீழே இருக்க மாட்டான். அபிஷேகம் அவனை கீழே விடாது. அன்னாள் சொல்றா, அபிஷேகம் பண்ணப்பட்டவுடைய கொம்பு உயர்த்தப்படா. ஆவியானவர், ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல, என் மேல, என் மேல, எனக்குள்ளே. பலவானின் ஆயுதமே, நீ செயலிழந்து போ, செயலிழந்து போ. தள்ளாட பண்ணுகிறேன். ஆவியே அழிஞ்சு வா, அழிஞ்சு வா, அழிஞ்சு வா. ஆவியானவர், 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 ஆவியானவர். ஓரி பாபா, ஓரி பாபா, உன் கட்ட அறுக்கிற அக்கினி உன் மேல பலமா இறங்குது. உன்னை முன்னேற விடாதபடி இதுவரை உன்னை கட்டி போட்ட ஆவிகள், அந்த கட்டுகள் அறுக்கப்படுது, அந்த கட்டுகள் அறுக்கப்படுது, அந்த கட்டுகள் அறுக்கப்படுது, அந்த கட்டுகள் அறுக்கப்படுது, அந்த கட்டுகள் அறுக்கப்படுது. முன்னேற விடாதபடி, முன்னேற விடாதபடி தடை பண்ணின, தடை பண்ணின. இதோ ஆண்டவர் என்னை அபிஷேகிக்கிறார். ஒரு தைல கொம்பு வருது. அவர் ஆலயத்தில் ஓடுகிற நதி இப்போ உன் மேல ஓட போகுது, உன் உள்ளத்துல ஓட போகுது, உன் குடும்பத்துல ஓட போகுது, உன் வாழ்க்கையில ஓட போகுது. ஷாபா ராதா ராபா. யார் அந்த நபர்? யார் அந்த நபர்? பெட்டிக்க, பெட்டிக்க. பாபு பிரதர், பாபு பிரதர், ஆண்டவர் உங்களை இன்னைக்கு தொட விரும்புறாரு, உங்களை அபிஷேகிக்க விரும்புறாரு. பாபு பிரதர் மேல கை வைங்க, பாபு பிரதர் மேல கை வைங்க. ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. ஆவியானவர் நிரப்புறாரு. ஒரு அக்கினி, 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 ஒரு மகிமை இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது. ஹோலி கோஸ்ட் இறங்கி வருது. அபிஷேக தைலம், அபிஷேக தைலம், அபிஷேக தைலம் இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது, இறங்கி வருது. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். பலவான்கள் வெல்ல, பலவான்கள் வெல்ல. முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும், முறிக்கப்படட்டும். இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு சில பேரை எழுப்புறாரு. உன் வில்ல நான் அறுக்க போறேன், உன்னை தள்ளாட பண்ணின ஆயுதங்களை முறிக்க போறேன். இனி நீ எடுத்து வைக்கிற அடி ஒவ்வொன்றும் உறுதியா இருக்கணும். நீ தேசத்தின் நன்மைகளை பெற்றெடுக்கும்படி, தேசத்துக்கு ஆசீர்வாதமா மாறும்படி தேவனுடைய வார்த்தையை பெற்றெடுக்கிற, தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை பெற்றெடுக்கிற, ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றெடுக்கிற, அநேகரை உருவாக்குற அபிஷேகத்தை பெற்றெடுக்கிற, தேசத்துக்கு மழையை வர்ஷிக்க பண்ணுகிற அபிஷேகத்தை பெற்றெடுக்கிற. இதோ இந்த நேரத்தில் ஆண்டவரை தட்டிட்டு இருக்கிறாரு, ஆண்டவரை எழுப்பிட்டு இருக்கிறாரு. ஒரு அபிஷேக நதி, ஒரு அக்கினி நதி ஓ மேல புரண்டு வருது, ஓ மேல புரண்டு வருது. ஆண்டவர் தட்டிட்டு இருக்கிறாரு. யார் அந்த நபர்? விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. நிரப்புறாரு, நிரப்புறாரு. ஓ பாத்திரம் நிரம்புது, ஓ பாத்திரம் நிரம்புது, ஓ பாத்திரம் நிரம்புது, ஓ பாத்திரம் வலியுது. அவர் நிரப்புறாரு. பரலோக தீ, பரலோக நெருப்பு உன் வாழ்க்கையை மாற்றுது, உன் ஜீவியத்தை மாற்றுது, உன் குடும்பத்தை மாற்றுது, சகலவற்றை மாற்றுது. பரலோக நெருப்பு, பரலோக நெருப்பு, பரலோக
வாழ்க்கையை மாத்துது, வாழ்க்கையை மாத்துது. அந்த அக்கினி, அந்த அக்கினி பாத்திரம் நிரம்பி வழியுது, பாத்திரம் நிரம்பி வழியுது, பாத்திரம் நிரம்பி வழியுது. அபிஷேக தைலத்தால், அபிஷேக தைலத்தால் நிரம்புது, 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 நிரம்புது. அக்கினி, அக்கினி. கவனிங்க, ஆண்டவர் அன்னாளை குறிச்சு ஒரு தீர்மானம் பண்றாரு. இனி அன்னாள் அழுதுட்டு இருக்க கூடாது. இனி அன்னாளுக்கு புதிய காரியத்தை நான் செய்ய போறேன். எப்ப ஆலயத்துக்குள்ள கால வச்சாலோ அப்பொழுதே புதிய காரியத்தால தேவன் நிரப்புறாரு. பழையவைகள் ஒளியுது. என் அண்ணாளே, என் மனவாட்டியே, என் பிரியமே, என் ரூபவதியே, உனக்கு நான் புதிய காரியத்தை நான் செய்ய வந்திருக்கிறேன். இன்றைக்கு அது தோன்றா, நீ அதை அறிவாயோ? சபா ரபா லகத்தனா, இதோ புதிய காரியத்தை செய்கிற தேவக்கரம் அசைவாடுது, அசைவாடுது. யார் அந்த நபர்? அசைவாடுது, அசைவாடுது. ஓ glory, அசைவாடுது. புதிய காரியத்தை செய்கிற, புதிய காரியத்தை செய்கிற தேவக்கரம், 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 புதிய காரியத்தை செய்கிற கரம் அசைவாடுது, அசைவாடுது, அசைவாடுது. புதிய காரியம் தோன்றுது, புதிய காரியம் தோன்றுது, புதிய காரியம் தோன்றுது, புதிய காரியம் தோன்றுது, புதிய காரியம் தோன்றுது. கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம் செய்கிற கர்த்தருடைய கரம் வாழ்க்கையில் அசைவாடுது, அசைவாடுது. நல்ல கவனிங்க, அவ வீடு ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு. அண்ணாளுடைய வீடு என்ன தெரியுமா? அழுகையின் பள்ளத்தாக்கு. அண்ணாளுடைய வீடு துயரத்தால் நிறைந்தது. அண்ணாளுடைய வீடு வேதனையினால் நிறைந்தது. அண்ணாளுடைய வீடு அவமானத்தால் நிறைந்தது. அண்ணாளுடைய வீடு சாபத்தால நிறைந்தது. ஆனா இப்ப அந்த வீடு அப்படிதான் இருக்குது, துக்க வீட்டை போல இருக்குது. அந்த வீடு யாரு அவளை நேசிக்கிறவங்க வந்தாலும் அந்த வீட்டை ஆறுதல் படுத்த முடியாது, அண்ணால ஆறுதல் படுத்த முடியாது. ஆனா அண்ணால ஒருத்தர் மட்டும்தான் ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் சொல்றாரு, ஏய் அண்ணாள், என் மக அந்த துக்க வீட்டுல இருக்காத, அங்க இருக்காத, என் ஜெப வீட்டுக்கு வா. நீ ஏன் ஜெப வீட்டுக்கு வா, அங்கதான் உனக்கு ரட்சிப்பின் வார்த்தை இருக்குது, அங்கதான் உனக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தை இருக்குது, அங்கதான் உனக்கு ஜெயத்தின் வார்த்தை இருக்குது, அங்கதான் உன் வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை இருக்குது. இப்ப அண்ணாள் எழுந்து நேரா உள்ள வரா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, என்னைக்கு அண்ணாள் அந்த ஆலயத்துல கால் வச்சாலோ, சொல்லுங்க, என்னைக்கு அண்ணாள் அந்த ஆலயத்துல கால் வச்சாலோ அவ வீடு துக்க வீடு இல்லை, இனி அது மகிழ்ச்சியின் வீடு. அது ராஜாவின் ஜெய கம்பீரத்தால் நிரம்பின வீடு, அது ஆசீர்வாதத்தின் வீடு, அது அப்பத்தின் வீடு, அது ஜெபத்தின் வீடு, அது மகிமையின் வீடு. ஆமென். என்ன சுவாக்கியமே ஆண்டவர் இந்த இடத்துல யாருக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு 7 நபர் ஆண்டவர் காட்டுறாரு. 7 பேர் மேல இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னு தீர்க்கதரிசனமா சொல்ல கவனமா கேளுங்க. வேதம் சொல்லுகிறது, அவளுடைய நம்பிக்கை அற்று போய்விட்டது. யாருடைய நம்பிக்கை தெரியுமா? ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவியின் நம்பிக்கை அற்று போயிற்று. ஏண்டா, அவள் நம்பி இருந்த கணவன் மரித்து போனான்.
அவன் நம்பிக்கை அற்று போயிருச்சு. இப்போ அவ வீட்டுல நிர்வாகம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவன் நிலைமை என்ன நிலைமை தெரியுமா? சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லை. அவ வீடு நிலைமை தெரியுமா? ஒரு பாத்திரம் கூட வெளியே போய் தான் கடன் வாங்கணும். அவ வீட்டு நிலைமை என்ன தெரியுமா? ஒரு பாத்திரம் கூட பாத்திரத்தை கடன் வாங்கணும். எப்படிங்க? பாத்திரத்தை கூட அவ வீட்டு நிலைமை. ஏன்னா அவன் நம்பிக்கையில என்ன ஆயிடுச்சு? நம்பிக்கை செத்து போச்சு. ஆனா அவன் நம்பிக்கை ஒண்ணு இருக்குது, அவர் மேல. அந்த 7 பேர் யாரோ எனக்கு தெரியல. ஆனா ஒரு அபிஷேகம் அசைவாடிட்டே இருக்குது இந்த இடத்துல. அந்த 7 பேருக்கு நேராக அந்த அபிஷேகம் வந்து நிக்க போகுது. அந்த 7 பேருக்கு நேராக அந்த அபிஷேக தைலம் நிக்க போகுது. பாலா அம்பரா ஷெப்ரபானி தைமனா பௌட்டமான் ரகத்தன பூஷடா. அப்போ நல்லா கவனிங்க. இவன் நேரா எலிசாவிடத்துக்கு போறா. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல வாசிக்க வேணா நேரம் இல்லை. இவன் நேரா எலிசாவிடத்துக்கு போறா. எலிசா போய் கேட்கிறாரு. அவன் சொல்றான், நீர் அறிவீர், நீர் அறிவீர், நீர் அறிவீர். லிஸ்கம் பிராபா நிடசே. எலிசா ஒரு வார்த்தை கேட்கிறார், உங்ககிட்ட என்ன இருக்கு? அவன் நினைவுல எதை கொண்டு வராம இருந்தா தெரியுமா? அவ பிரச்சனையை கொண்டு வந்தா, அடிமைப்படுத்துகிற வல்லமைகளை கொண்டு வந்தா, தம் பிள்ளைகளையும் அடிமைப்படுத்த போகிற எண்ணங்களை கொண்டு வந்தா, அவ சூழ்நிலையை கொண்டு வந்தா, எல்லாத்தையும் கொண்டு வந்தா. ஆனா அவன் நினைவுல கொண்டு வராத ஒரு காரியத்தை தான் தீர்க்கதரிசி எழுப்புகிறான். நிறைய பேருக்கு புரியல நினைக்கிறேன். தீர்க்கதரிசி அவன் நினைவுல எது கொண்டு வரணும்? அவன் என்ன பண்ணல? எல்லாத்தையும் கொண்டு வந்தா. ஆனா அவன் ஒன்ன மட்டும் என்ன பண்ணல? கொண்டு வரல. எல்லா நினைவை கொண்டு வந்தா. வர்றாங்க, என் பிள்ளை அடிமைப்படுத்துறாங்க, கடன் பிரச்சனை, வீட்டுல வறுமை, எல்லாத்தையும் கொண்டு வரா. முழுசும் கொண்டு வர்றான். ஆனா அவன் எதை கொண்டு வரலன்னா, இப்ப அதைத்தான் தீர்க்கதரிசி எழுப்புகிறான். எதை? உன்னிடத்துல என்ன இருக்கு? அப்பத்தான் அவன் வீட்டுல தேடுறா. அப்பத்தான் அவன் வீட்டில் உள்ளவைகளை தேடுறா. அவன் நினைவுகள் தேட ஆரம்பிக்குது. அப்ப அவ தேடி ஒன்றை கண்டுபிடிக்கிறா. ஒரு குடம் என்ன இருக்கு? உன் நினைவில் அபிஷேகத்தை கொண்டு வந்து, அந்த அபிஷேகத்தை எண்ணத்துல கொண்டு வந்து, அந்த மகிமையை உன் நினைவுல கொண்டு வந்து உன்னை ஜெயத்துக்குள்ள நடத்த தேவன் தீர்மானிக்கிறாரு. தீர்க்கதரிசி எதை கொண்டு வரான்? அவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். என்ன கேள்வி கேட்கிறான்? உங்க வீட்டுல அல்லது உன்னிடத்துல என்ன இருக்கு? இப்ப இவ தேடா, என்கிட்ட என்ன இருக்கு? என்கிட்ட இருக்குன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே. அவ தேடா, வீடு முறை தேடின பொழுது அவ சிந்தையில ஒண்ணு அகப்படுது. அதுதான் அவ வாழ்க்கையை மாற்றுகிறேன். அவ வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்கிறேன். அவ வாழ்க்கைய புதிய திருப்பத்தை உண்டாக்கி விடுகிறேன். அவ வாழ்க்கையில நினைச்சு பார்க்காத அற்புதத்தை செய்கிறேன். அந்த எண்ணத்தை அவன் நினைவுல கொண்டு வந்து நிறுத்துறாரு. அதுதான் அந்த அபிஷேக தயலா. ஆண்டவர் அந்த 7 பேருக்கு மட்டுமல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றாரு, உன் சிந்தையில் அபிஷேகத்தை கொண்டு வந்து நிறுத்து. அந்த ஒரு கூட எண்ணெயை நிறுத்து. அந்த எண்ணெயை கொண்டு வந்து நிறுத்து. அது செய்ய உன் நுகத்தை முறிக்க, உன் வாழ்க்கையை மாற்ற, உன் குடும்பத்தை மாற்ற, உன் நிலைமையை மாற்ற, உன் சூழ்நிலையை மாற்ற, உன் எதிர்காலத்தை மாற்ற. அது புதிய அத்தியாயத்தை செய்யும்.
அபிஷேக தைலம் சகலவற்றையும் செய்து முடிக்கிற அபிஷேக தைலம் புதிய காரியத்தை செய்கிற அபிஷேக தைலத்தை முன்னிறுத்து அது சகலவற்றையும் செய்து முடிக்கும். எதை கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறாரு தெரியுமா? ஆவியானவர் எதை கொண்டு வந்து நிறுத்த வைக்கிறாரு? அவ பிரச்சனைகளையே சிந்தனை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தா, அவ போராட்டத்தையே அவ எண்ணத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருந்தா, அவ தோல்வியே தான் எண்ணத்துல நிறுத்தி கொண்டிருந்தா, அவ வாழ்க்கையில வந்த எல்லா விதமான நெருக்கனையும் இடுக்கணையும் நிறுத்தினா. ஆனா தீர்க்கதரிசி அந்த குப்பைகளெல்லாம் உதற வச்சு அபிஷேக தைலத்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அத வாச்சிடுங்க நேரம் இல்ல, வேகமா. அறிவீர். அவன் நினைவுல முதல்ல எதை கொண்டு வரா? கடன் கொடுத்தவன். என் புருஷன் இறந்துட்டான், அவன் உமக்கு முன்பாக கர்த்தருக்கு முன்பாக பயந்து நடந்தவன். ஆனாலும் இப்ப எங்க வீட்டினுடைய நிலைமை கடன்பட்ட வீடு, கடங்கார வீடு. என் வீடு என்ன வீடுங்க? இப்ப தீர்க்கதரிசி வீடு இல்ல, என்ன வீடு? கடங்கார வீடு, சிறைப்பட்டு போன வீடு, சிறையா இருக்கிற வீடு, பஞ்ச வீடு, தரித்திர வீடு. ஒரு காலத்துல அந்த வீடு நல்லா தான் இருந்தது. ஆனா யார் இறந்துட்டா? ஆண்டவர் அநேகரோட முகமுகமா பேசுறாரு. ஆனா ஒரு சில பேர் இந்த வார்த்தை என்னன்னு தெரியாம எங்கேயோ உட்காந்து கோட்டாயை விட்டுட்டு ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிற. ஓ பிரைஸ் காட். ஏய் வேணா சரியா கொண்டு வா. அவ சொல்றா, என் வீடு இப்படித்தான் நிலைமையில் இருக்குது, எல்லாத்தையும் கொண்டு வரா. அப்ப அவன் நினைவுல எதை கொண்டு வராம விட்டுட்டா? எல்லாத்தையும் கொண்டு வந்தவ அபிஷேகத்தை மட்டும் கொண்டு வரல, அபிஷேக தைலத்தை கொண்டு வரல. ஆசிங்க அப்போ அவ பேச்ச முடிச்சுட்டா, அவ தன் பிரச்சனையெல்லாம் சொல்லி தீர்த்துட்டா. ஆனா அவ எதை கொண்டு வரல நினைவல? அபிஷேகத்தை கொண்டு வந்து நிறுத்தல. இப்ப தீர்க்க தரிசன ஆவியானவர் அல்லவா? ஏய் அம்மாரா காத்திடா, நீ ஆதியில கொண்டிருந்த பக்தியை மறப்பாரோ? அம்மாரா தாடா காத்தாடா, நீ ஆதியில் ஆண்டவருக்காக எடுத்த காரியத்தை மறப்பாரோ? ஆதியில செய்த காரியத்தை மறந்து போவதற்கு அவர் அநீதியின் தேவனா? இல்லையே. ஒரு கலச தண்ணியை கொடுத்தாலே அதை நினைவுல கொண்டு வந்து அதை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா? மறப்பாரோ? 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 இவ சொல்றா, உம்முடைய தீர்க்கதரிசி உமக்கு பயந்தவன். மறப்பாரோ? அவன் செத்தாலும் தீர்க்கதரிசியா வாழ்றான். ஆமா, அவ பேரு அவ சொல்ல, புருஷன் பேரு என்னதான்? தீர்க்கதரிசி. அப்படி வாழ்ந்தவன். இன்னைக்கு உன்னை சொல்றேன் பிள்ளை, இன்னைக்கு ஒரு சாபக்கட்ட ஆண்டவர் உடைக்க விரும்புறாரு. உன் பேர் தீர்க்கதரிசி தான், ஆனா தீர்க்கதரிசிங்கிற நாமத்தை உடையவன் தரித்திரனா இருக்க கூடாது. தீர்க்கதரிசிங்கிற நாமத்தை உடையவன் கடன்காரனா இருக்க கூடாது. தீர்க்கதரிசி என்ற நாமத்தை உடையவன் வறுமையில் இருக்க கூடாது. தீர்க்கதரிசி என்ற நாமத்தை உடையவன் பஞ்சத்தில் இருக்க கூடாது. கடன் பட்டவன் அவன் வீட்டு வாசல கால் வைக்க கூடாது. தீர்க்கதரிசிங்கிற பேர் இருக்குது,
அதுல இன்னொரு பேர் வந்துருச்சு, கடங்காரங்கிற பேர். என்ன பேர் வந்துருச்சு? ஏய், சில வல்லமைகள், அடிமைத்தனத்தின் வல்லம் உன்னை கொண்டு போடும். ஆவில நின்று இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை வாங்கிக்க. கர்த்தர் இன்றைக்கே புதிய காரியத்தை செய்ய வந்திருக்கிறார். எலியாவின் தேவனுடைய வாய் சம்பாராதா லகா தேடா கபா ரகா திடா. சிங்கம் கிரச்சிக்கிறது, யார் தீர்க்க தரிசனம் உரைக்காது இருப்பார். கர்த்தராகிய தேவன் பேசுறாரு, யார் வாய் தீர்க்க தரிசன ஆவினால நிரம்பாம இருக்கும். இன்னைக்கு சொல்றேன், யார் யார் மேல விழுகுது இந்த அபிஷேகம் அப்படி செதறி போய் ஒவ்வொருவர் மேல விழப்போகுது. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இன்னும் மீறி போன 4-5 நிமிஷத்துக்குள்ள இந்த இடத்தினுடைய நிலைமையை மாற போகுது. ஏன்னா நீ இதுவரையிலும் பிரச்சனையத்தையே சுமந்துட்டு இருந்த உன் சிந்தையில, இதுவரையிலும் போராட்டத்தையே சுமந்துட்டு இருந்தேன், இதுவரையிலும் பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தேன். ஆண்டவர் தீர்க்க தரிசன ஆவியானவரை திருப்புறாரு. இனி நீ பார்க்க வேண்டியது அபிஷேக தைலத்தை, இனி பார்க்க வேண்டியது அபிஷேகத்தை, இனி உன் பார்வை அபிஷேகத்தை பார்க்கணும். யாரது 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 சொல்லட்டிட்டாரு 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 சொல்லட்டிட்டாரு. அக்கினி அக்கினி ரதா ராபலா ரகதா ரகதிரா சிடபலக சிடகடகடா சிடபலகடகடா அரகதனா சிடபலகதிடகடா. என்னால நீ உட்கார முடியாது, என்னால இந்த இடத்துல நிக்க முடியல. ஒரு ராஜரிக அபிஷேகம் ராபலக சிடா. இதோ ஓ சிந்த தேடுது அந்த அபிஷேக தைலத்தை, அந்த அபிஷேக தைலத்தை, அந்த நிறை குடத்தை, அந்த அக்கினி நதியை ஓ சிந்த தேட ஆரம்பிக்குதா. அந்த அபிஷேக தைலத்தை நீ ஆதியில நிரம்பினது, ஆதியில ஜெபிச்சது, ஆதியில வாழ்ந்தது. அபிஷேக தைலம் ஆண்டவர் உன் நினைவை, உன் பார்வை இன்னைக்கு மாத்த விரும்புறாரு. இனி பிரச்சனையை பார்க்கிற கண்கள் அல்ல, தேவன் ஆதியில உனக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை, ஆதியில கொடுத்த அந்த அபிஷேக தைலத்தை உன் கண்கள் தேட ஆரம்பிக்கட்டும், உன் இருதயம் வாஞ்சிக்க ஆரம்பிக்கட்டும். நிரப்புறாரு நிரப்புறாரு. அநேகரை சூழ்ந்திருச்ச அந்த அபிஷேகம், அநேகரே 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 அநேகரே. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் ஆதியில ஆதியில நின்ன அபிஷேகம், அந்த அபிஷேகம் இறங்குது 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 இறங்குது. அந்த அபிஷேக தைலம், அந்த அபிஷேக தைலம், அந்த அபிஷேக தைலம். சில நினைவுகள் உன் அபிஷேக தைலத்தை பார்க்க விடாது. தீர்க்கதரிசி யாரோட பேசுறாரு? தீர்க்கதரிசி யாரோட பேசுறாரு? யார் அவகிட்ட வந்து, யார் அவர்கிட்ட வந்து இந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைக்கணும்னு கேட்டாலோ அவங்களோட பேசுறாரு. இந்த அடிமைத்தனம் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது, இந்த அடிமைத்தனம் என் குடும்பத்துக்குள்ள, என் வாழ்க்கையில
என் பிள்ளைகளுக்குள்ள அபிஷேகம் சூழ்ந்துருச்சு, அபிஷேக வட்டமிட்டுருச்சு, அபிஷேக வட்டமிட்டுருச்சு, அபிஷேக வட்டமிட்டுருச்சு. உன்னை பிரிச்செடுக்குது. எலியாவையும் எலிசாவையும் பிரிச்சது போல இந்த அபிஷேகம் உன்னை வட்டமிட்டுருச்சு, உன்னை சூழ்ந்து கொண்டது. இதோ சூழ்ந்து கொண்டது. உன் நினைவில் அந்த அபிஷேகத்தை கொண்டு வந்து நிறுத்து. உன் வீட்டில் அப்பா வச்சிருக்கிறாரு, உனக்குள்ள வச்சிருக்கிறாரு, உனக்குன்னு வச்சிருக்கிறாரு, உன் விடுதலைக்குன்னு வச்சிருக்கிறாரு, உன் ஜெயத்துக்குன்னு வச்சிருக்கிறாரு, உன் நன்மைக்குன்னு வச்சிருக்கிறாரு, உன் ஆசீர்வாதத்துக்குன்னு வச்சிருக்கிறாரு, உன் விடுதலைக்குன்னு வச்சிருக்கிறாரு, உன்னை உயர்த்த வச்சிருக்கிறாரு, உன்னை வாழ வைக்க வச்சிருக்கிறாரு. அந்த அபிஷேக தைலத்தை உன் வீட்டில் வச்சிருக்கிறாரு, உனக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு, உன் மேலதான் வச்சிருக்கிறாரு, உனக்காக தான் வச்சிருக்கிறாரு. அந்த அபிஷேக தைலத்தை, அந்த அபிஷேக தைலத்தை உனக்காக தான் வச்சிருக்காரு, உனக்காக தான் வச்சிருக்காரு. அதை எடு, அதை எடு, அதை எடு, அதை எடு. புதுப்பிக்கிற அந்த அபிஷேகத்தை எடு, புதுப்பிக்கிற அந்த அபிஷேகத்தை எடு. அவர் புதுப்பிக்கிறார், அவர் புதுப்பிக்கிறார். அந்த அபிஷேகத்தை எடு, அந்த அபிஷேகத்தை எடு, அந்த அபிஷேகத்தை எடு. அது உனக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது, அது உனக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை எடு, அதை எடு. கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார். அவன் நினைவுல ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து நிறுத்துறாரு. அந்த அபிஷேகம் வீட்டை விட்டு வெளியில்ல, அந்த அபிஷேகம் வீட்டை விட்டு வெளியில்ல. இதோ ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறதை அறிவாயோ? அந்த அபிஷேகம் உன்னை விட்டு தூரமா போகல, அந்த அபிஷேகம் உன்னை விட்டு நீங்கி போகல, அந்த அபிஷேகம் உன்னை விட்டு போகல. அந்த அபிஷேகம் நிறைவான அபிஷேகம் உன் வீட்டுக்குள்ளதான் இருக்குது, உனக்குள்ளதான் இருக்குது. ஆனா இது வரையிலும் அந்த அபிஷேகத்தை விட்டுட்டு, அந்த ஜீவத்தை நீரை விட்டுட்டு, அந்த மகிமையை விட்டுட்டு, ஆண்டவர் திரும்ப அந்த அபிஷேக தைலத்தை உனக்கு நினைப்பூட்டாரு. இதோ யார் அந்த நபர், யாரது, யாரது, யாரது? உனக்கு விட வந்துருச்சு, உனக்கு பதில் வந்துருச்சு, உனக்கு ஜெயம் வந்துருச்சு. பிடிச்சிக்க, பிடிச்சிக்க. அந்த தைலம், அந்த தைலம், அந்த தைலம், அந்த தைலம் உனக்குள்ளதா இருக்கு, உனக்குள்ளதா இருக்கு. அதை எடு, அதை எடு, அதை எடு, அதை புதுப்பி, அதை புதுப்பி, அதை எடு, அதை எடு, அதை எடு. அது உனக்குள்ளதா இருக்கு, அது உனக்குள்ளதா இருக்கு, அது உனக்குள்ளதா இருக்கு. இத்தனை காலம் அது மறைந்திருக்கலாம், இத்தனை காலம் மறைந்திருக்கலாம். இப்போது எடு, இப்போது எடு, இப்போது எடு, இப்பொழுது எடு, இப்பொழுது எடு, இப்பொழுது எடு. ஆண்டவரும் கூட பேசுறாரு. அந்த குடம், அந்த அபிஷேகத்தால நிரப்பப்பட்ட குடம் உன் வீட்டை விட்டு வெளியே போகல, உன்னை விட்டு அது வெளியே போகல. உனக்கு ஜெயத்தை கொடுக்க அது காத்திருக்குது, உனக்கு அற்புதம் செய்ய அந்த அபிஷேக தைலம் காத்திருக்கு, அது காத்திருக்கிறது. உனக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி அது காத்திருக்கிறது, அது காத்திருக்கிறது. அந்த அபிஷேக தைலத்தை எடு, அந்த அபிஷேக தைலத்தை எடு. ஓ, அது காத்திருக்கிறது, அது காத்திருக்கிறது. அது இனி மறைந்திருக்க ஆகாது, அது இனி மறைந்திருக்க ஆகாது, அது வெளியரங்கமாக வேண்டும். நான் மீண்டும் சொல்றேன்,
அதை நீ எடுக்கும் வரையிலும் அந்த அபிஷேகம் உனக்கு அற்புதமா மாறாது. அந்த அபிஷேகத்தை நீ எடுக்கும் வரையிலும் அது உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யாது. ஆனா ஒண்ணு, அந்த அபிஷேக குடம் உன் வீட்டை விட்டு வெளியில்ல, ஓடு முழங்கால. பிஜிஏ சபையே, என் மந்தையே, அந்த அபிஷேக குடம் உன் வீட்டை விட்டு வெளியே போகல. நீ அடிமைத்தனத்துக்குள்ள போவ, நீ கட்டுக்குள்ள போவ, இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை போவ. ஆனா ஒண்ணு, அந்த அபிஷேக குடம் உன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது, உன் வீட்டுல தான் இருக்குது. உனக்கு அற்புதம் செய்ய, உன்னை விடுதலைக்குள்ள நடத்த. அதுவோ வீட்டுக்குள்ளதான் இருக்கு, அதுவோ வீட்டுக்குள்ளதான் இருக்கு. அந்த அபிஷேக தைலம் உன்னை விட்டு போகல, உன்னை விட்டு போகல. உனக்கு ஜெயம் தரும்படி, உனக்கு வெற்றி தரும்படி அது உனக்காக காத்திருக்கிறது, அது உனக்காக காத்திருக்கிறது. ஓ, உனக்காக காத்திருக்கிறது. அந்த தைலம், அந்த தைலம் அது உன்கிட்டதான் இருக்கு, அது உன்கிட்டதான் இருக்கு, அது உன்கிட்டதான் இருக்கு. உன்னை உயர்த்தும்படி, உன்னை மீண்டும் நிறுத்தும்படி, உன்னை மீண்டும் அந்த ஸ்தானத்துல கொண்டு வரும்படி அது உனக்காக, அது ஒன்னிடத்துல தான் இருக்கு, அது ஒன்னிடத்துல தான் இருக்கு, அது ஒன்னிடத்துல தான் இருக்கு. அதை பிடித்துக்கோ, அதை பிடித்துக்கோ, அதை பிடித்துக்கோ, அதை பிடித்துக்கோ. அந்த ஜெயம் கொடுக்கிற அந்த தைலத்தை, அந்த தைலத்தை, அந்த தைலத்தை பிடித்துக்கோ, பிடித்துக்கோ. அது ஒன்னிடத்துல தான் இருக்கு, அது ஒன்னிடத்துல தான் இருக்கு. உனக்கு ஜெயம் தரும்படி, உனக்கு ஜெயம் தரும்படி அது ஒன்னிடத்துல தான் இருக்கு, அது ஒன்னிடத்துல தான் இருக்கு. அதை பிடி, அதை பிடி, அதை பிடி. நான் மீண்டும் சொல்றேன், அந்த அபிஷேக தைலம் உன் வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. அப்பா வச்சிருக்கிறாரு. நீ எல்லாத்தையும் இழந்த, சத்துரு எல்லாத்தையும் இழக்க வச்சான், உனக்குண்டான எல்லாத்தையும் இழக்க வச்சு உன் வீட்டையே வெறுமையாக்கி போட்டான். ஆனா அவனால ஒண்ணும் செய்ய முடியல. தேவன் தந்த அபிஷேக தைலத்தை, தேவன் தந்த அபிஷேக தைலத்தை ஒரு இன்ச்சாயில குறைக்க முடியல. அது நிறைந்த குடமா. பிள்ளைகளா கவனிங்க, ஒருவேளை உன் வீட்டுல எல்லாம் இருந்து அபிஷேக தைலம் இல்லைன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சது. அந்த அபிஷேக குடம் இல்லைன்னா உன் வாழ்க்கை முடிஞ்சது. ஆனா ஒண்ணு, பிசாசு எல்லாத்தையும் இழக்க வச்சான். வீட்டுல சாப்பிடறதுக்கு கூட சாப்பாடு இல்லாத நிலவத்துக்கு கொண்டு வந்துட்டான். அடிமைத்தன வீடா மாத்திட்டான். ஆனா ஒண்ணு, அவனால செய்ய முடியாதது தெரியுமா? என்ற தேவன் உனக்குன்னு வச்சிருக்கிறார் பாரு, அந்த அபிஷேகம். இன்னும் புரியல உங்களுக்கு?
அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டான்டா. உனக்கு சமாதானத்தை இழக்க பண்ணிட்டான், பொருளாதாரம் எல்லாம் சரி எல்லாம் ஓகே. ஓ, அவனால ஒண்ணு பண்ண முடியல. உன் வீட்டுல அப்பா ஒண்ணு வச்சிருக்கிறாரு, நிரம்பின குடம், எண்ணெயால நிரம்பின குடம். இந்த 6வது மாதத்துல தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ எல்லாத்தையும் இழந்து போனாலும் தாவீதே, ஓ மேல இருக்கிற அபிஷேகத்தை சத்துரு எடுக்க முடியல. அந்த அபிஷேகத்தை கொண்டு நீ சகலவற்றையும் திருப்பிக்க. இறங்குது இறங்குது, விடாத விடாத. சகலத்தையும் திருப்பிக்கோ திருப்பிக்கோ. அந்த அபிஷேக தைலத்தை கொண்டு திருப்பிக்கோ. மீண்டும் சொல்றேன், நான் மீண்டும் சொல்றேன், நான் மீண்டும் சொல்றேன், சத்துரு எதை வேணாலும் வாழ்க்கையில இருந்து எடுத்துட்டான். அவனால ஒன்னு எடுக்க முடியல. அவர் உனக்கு ஒரு கூட எண்ணெய கொடுத்தாரு பாரு, கொஞ்சமா இல்ல. இன்னைக்கு சொல்ற, எந்த ஊர்ல நீ வெக்கப்பட்ட, எந்த இடத்துல அவமானப்பட்ட, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்ட, அதே இடத்தை உன் வீட்டை எண்ணெயால நிரப்பி, உன் தலை அபிஷேகத்தால நிரப்பி, உன்னை நன்மையால நிரப்பி, உன்னை எழுந்து கட்டுகிற அபிஷேகம் யாருக்குது? அந்த 7 பேரை திரும்ப சூழ்ந்து வருது, திரும்ப சூழ்ந்து வருது, அநேகரை நிரப்புது. வெற்றிக 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 வெற்றிக. உன்னை உயர்த்துகிற அபிஷேக தைலம், வெட்கப்பட்ட இடத்துல, தலை உடைந்த இடத்துல உன்னை உயர்த்துகிற அபிஷேக தைலம், அபிஷேக தைலம், அபிஷேக தைலம், அபிஷேக தைலம் இறங்குது இறங்குது இறங்குது. ஓ, உன்னை நிரப்புது, உன்னை நிரப்புது, உன்னை நிரப்புது. ஓ, நீ வெட்கப்பட்டு போன இடத்துல, நீ தலை உடைந்த இடத்துல, ஓ நீ தோல்வியை கண்ட இடத்துல உயர்த்துகிற அபிஷேகம். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இதுவரை அந்த வீட்டுல பிரச்சனையே பார்த்துட்டு இருந்தவ இப்ப அத ஒன்ன பாக்குறா. அவ வீட்டையே மாற்றி, அவ வாழ்க்கைய மாற்றி, அவளை விடுவிச்சு, அவ பிள்ளைகளை விடுவிச்சு, அவ வாழ்க்கையை எழுந்து கட்டுகிற அந்த அபிஷேகத்தை சிந்தையில மட்டுமில்ல, இப்ப கையிலும் எடுத்தா. தான் மட்டும் எடுக்கல, தான் பிள்ளையும் எடுக்க வச்சா. தான் மட்டும் நிரப்பல, வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தை நிரப்பனா. சொல்ல போனா அபிஷேக தைலத்தால வீட்டையே நிரப்பனா. அப்படியே எல்லாரும் சொல்ற பிள்ளைகள் மட்டும் இன்னைக்கு உன் நினைவில் என்ற தேவன் அந்த அபிஷேக தைலத்தை கொண்டு வந்து நிறுத்துறாரு. இனி பிரச்சனை எல்லாம் இங்க வைக்கிறது, பிரச்சனை எல்லாம் இந்த இடத்துல வைக்கிறது. இந்த இடத்துல வைக்க வேண்டியது அபிஷேகம். உங்ககிட்ட என்ன இருக்கு? எங்கிட்ட அபிஷேகம் இருக்கு. உன்னிடத்துல என்ன இருக்கு? எங்கிட்ட நிறை கூட்ட அபிஷேகம் இருக்கு. இதோ
உன் வீட்டையே மாத்துறாரு. இதோ புதிய காரியத்தை இன்றைக்கு செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நீ அறிவாயா? அறிஞ்ச பிள்ளைகள் உட்கார முடியாது, அறிஞ்ச பிள்ளைகள் உட்கார முடியாது. ஆவியானவரே, ஆண்டவர் சொல்றாரு, இந்த இடத்துல நிறைய பேருக்கு உண்டான கேள்வி, அபிஷேகம் என்னை விட்டு போயிட்டா, இனி என் வாழ்க்கையில விடுதலை இல்லையா, என் வாழ்க்கையில குடும்பத்துல மாற்றம் வராதா, என் வீட்டுல இனி ஒண்ணுமே இல்லையே, என் வீடு வெறுமையா இருக்குது, என் வீடு ஒண்ணுமில்லாம இருக்குது, என் வீட்டை பார்த்தாலே கஷ்டமா இருக்குது, என் வீட்டுல கடன்காரன் தானே நிக்கிறான், ஐயோ என் வீடு இப்படி மாறிடுச்சு நீ நினைச்சிட்டு இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு தான் சொல்றாரு, வீடா காட்சிதாயா. ஆமா, உன் வீட்டுல எது போனாலும் பீடா பாரா காய்ச்ச பிரச்சனை இல்லை. ஒன்ன சொல்ற, சத்துரு எல்லாத்தையும் போக்கிட்டான், உன் வீட்டை எம்டியா மாத்திட்டான். ஆனா அவனால ஒண்ணு மாற்ற முடியல. அவர் உனக்கு வச்சிருக்கிற அபிஷேகத்தை இன்னைக்கு அந்த ஒரு கொட அபிஷேகத்தை ஓ மேல ஊற்ற விரும்புறாரு. அந்த ஒரு குடம் இப்போ அந்த குடத்துல நீ இருக்க கூடாது, இனி அது குடத்துல இருக்க கூடாது, இனி அது குடத்துல இருக்க கூடாது, அந்த எண்ணெய் குடத்துல இருக்க கூடாது. அந்த அபிஷேக தைலம் இனி ஓ பாத்திரத்துல, அது உனக்குள்ள, ஓ இருதயத்துக்குள்ள, அது இனி குடத்துல இருக்க கூடாது. அப்படிப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம். எல்லாரும் எழும்ப வேண்டாம், எல்லாரும் வீணா எழும்பாத. அந்த நடத்தி போட எழும்புறவங்க மட்டும் எழும்பு. சும்மா அந்த ஏனோ அதெல்லாம் எழும்பக்கூடாது. அந்த நடத்தி இருக்கிற ஆள் மட்டும் எழும்ப. ஷபாரகதனமோ ரைபெலிகதடா ரைபெலிகோஷிகின ஆண்டவரே அப்பரா அந்தரஸ்பி யப்ரகாஸ் பிரேகன்ஸ்பி ஐத்ரமான்ஸ் பாக்கனா au ரைபெ லவுட்டனஸ் பிரகந்தரா ட்ரைமனாஸ் பிரேக்கெட்டாயிஷிகே ரெபேனிந்தராஸ் பிரகோனந்தரகெடிசி. ஆவியானவர் இன்னைக்கு உன் சிந்தையில கொண்டு வந்து உன்னை நிறுத்துறாரு. உன் வீட்டை விட்டு விலகாத ஒண்ணு நான் வச்சிருக்கிறேன். சொல்ல போனா அது விலகி போயிருந்திருக்கணும், சொல்ல போனா உன் வீட்டை விட்டு அது போயிருந்திருக்கணும். சத்துருக்குறி அதை எடுக்கிறதுக்கு தான் பார்த்தேன், ஆனா என் தேவன் அதை எடுக்காதபடி காத்துக்கிட்டாரு. அந்த எண்ணெயை வச்சு நீ எல்லாம் வாங்கலாம். அந்த எண்ணெயை வச்சு நீ எல்லாம் வாங்கலாம், இழந்ததெல்லாம் திருப்பலாம். அதுல வாங்க முடியாத ஏதாவது இருக்குது? விலையேற பெற்றதல்லவா. என்னை ஆண்டவர் சொல்லி, இனி என் சிந்தையில என் நினைவில் நான் பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தவே மாட்டேன். எனக்கு தேவன் வச்சிருக்கிற அந்த அபிஷேக தைலத்தை என் நினைவில் கொண்டு வந்து நிறுத்தி அது என் உள்ளத்துல பொங்கி வழிய பண்ணும்படி ஆவியானவர் தொட ஆரம்பிச்சிட்டாரு. இதோ அநேகருடைய சிந்தையில் அந்த அபிஷேகம் வந்து நிக்குது, அநேகருடைய நினைவுல வந்து நிக்குது. இது வரல உன்னை தள்ளாட பண்ணின, உன்னை தடுமாற பண்ணின அந்த பிரச்சனை எல்லாம் அந்த அபிஷேக தைலம் முறிக்குது, அந்த நுகத்தை உடைக்குது, அந்த கட்டை அறுக்குது. இதோ உன்னை தள்ளாட பண்ணின எல்லா வல்லமையும் இதோ அந்த அபிஷேக தைலம் முறிக்குது, அந்த நுகத்தை உடைக்குது. உன்னை தள்ளாட பண்ணின வல்லமைகள் இதோ முறிஞ்சு விழுகுது, இதோ முறிஞ்சு விழுகுது. அந்த கண்ணி தெரிக்குது. எலியாவின் தேவனே, யார் யாரெல்லாம் இந்த இடத்துல அந்த அபிஷேகத்தை நோக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம்
அந்த அபிஷேகத்தை கண்ணுக்கு முன்னாடி தன் நினைவில் கொண்டு வந்து நிறுத்துறாங்களோ, யார் யாரெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாங்களோ, யார் யாரெல்லாம் அந்த அபிஷேக தைலத்தை கொண்டு வந்து நிறுத்துறாங்களோ, ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேக தைல ஆண்டவரே, அந்த அபிஷேக தைல ஆண்டவரே ஊற்றப்படணுமே, ஊற்றப்படணுமே. அப்பா நீங்க ஊற்றணும் ஆண்டவரே, நீங்க ஊற்றணும்பா. ஆவியானவர் சொல்றாரு, அந்த வீட்டுல இதுவரையிலும் அந்த அபிஷேக தைலம் திறக்கப்படாததுனாலதான் இத்தனை நீ அடிமைத்தனத்துக்குள்ள போனேன். இத்தனை பிரச்சனைக்குள்ள போனதுக்கு காரணமே நீ எல்லாத்தையும் பார்த்த, ஆனா அந்த அபிஷேக தைலத்தை பார்க்கல. அந்த தீர்க்கதரிசி சம்பாரிச்சு வச்சது அதுதான். அவன் பணத்தை சம்பாரிச்சு வைக்கிற, அது தீந்துரும். உன் வாழ்க்கையில தீராதவனை சம்பாரிச்சு வச்சான். என் அப்பனே அதுதானே எனக்கு தந்தான். நான் போறது நலமா இருக்கும், நான் போகாவிடில் தேற்றரவாளன் வரா. அநேகர் மேல அந்த அபிஷேகம் அப்படியே மூடுறத நான் பார்க்கிறேன். நீங்க உங்களை மறந்துடுவீங்க பாருங்களேன், நீங்க பறப்பீங்க பாருங்களேன். உனக்கு இப்ப பாரு, நீ ஏன்னா அந்த அபிஷேகத்தை எடுத்துட்டியா? இதோ அந்த அபிஷேகம் உன் வீட்டுல திறக்கப்படுதுங்கிறாரு. அந்த மூடிய தர, உன் வீட்டுல அந்த மூடிய தர, உன் வீட்டினுடைய எல்லா காரியம் மாறி போகுது. சில ஆவிகள் தெரிச்சு ஓடுது. அந்த அபிஷேக தைலத்தின் மூடிய தர, அந்த பாத்திரத்தை தர, நீ திறக்க திறக்க உன் வீட்டை அடிமைப்படுத்தின அடிமைத்தனத்தின் கட்டு அந்த நுகம் உடையுத. இதோ யார் அது விரைந்தோடுது? என் வீட்டில் அபிஷேகம் இருக்கிறத நான் பார்க்கணும். இதுவரை என் வீட்டில் இருக்கிறத நான் பார்க்காம விட்டுட்டேன். என் வீட்டில் இருக்கிற பிரச்சனையே பார்த்தேன், ஆனா அந்த அபிஷேக தைலத்தை பார்க்கல. இதோ நான் ஓடுறேன். என் வீட்டில் என் அப்பா வச்சிருக்கிறேன், எனக்குள்ள என் தேவன் வச்சிருக்கிறேன். அந்த அபிஷேகத்தை பார்க்கிறேன். புதிய காரியத்தை அது செய்யும், புதிய காரியத்தை அது செய்யும். திறக்கும் பொழுது அது நடக்கும். நீ ஊற்றும் பொழுதே நடக்கும். நீ நிரம்பும் பொழுதே நடக்கும். அந்த அபிஷேக தைலத்தை எடுக்கும் பொழுதே நடக்கும். இந்த இடத்துல அநேகர் சுகமாகறீங்க ஆண்டவர் சொல்றாரு. அநேகர் இந்த இடத்துல சுகமாயிட்டு இருக்கிறேன், நீ விடுதலை ஆயிட்டு இருக்கிறேங்கிறார். செக்அப் பண்ணிக்க, செக்அப் பண்ணிக்க. அந்த அபிஷேக தைலத்தை எடுக்க எடுக்க நீ குணமாயிட்டே இருக்கிற. இந்த இடத்துல குறிப்பா 4 நபருக்கு ஒரு சந்தேகம். விட்டு கொடுக்கணும். அந்த அபிஷேகம் என் மேல இருக்கா, என்னை விட்டு போயிருச்சு. உன்னுடைய கணிப்பின்படி பார்த்தா அந்த அபிஷேகம் என்னை விட்டு போயிருச்சுங்கிற ஸ்டேஜுக்கு நீ வந்துட்ட. அந்த அபிஷேகம் இப்ப என் மேல இல்லை. இந்த இடத்துல 4 பேர் என் மேல அந்த அபிஷேகம் இல்லைன்னு நீ நினைக்கிற. உன் கண் பார்க்க, உன் கண் பார்க்க உனக்குள்ள அந்த அபிஷேகம் இருக்கிறது தேவன் உனக்கு காட்டி கொடுக்க போறாரு. அது உன்னை விட்டு போகல, அது உன்னை விட்டு நீங்கல. யாருக்கு இந்த வார்த்தை வருது? வெக்கப்படாத.